எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற சென்னா கிரேவி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டில் இந்த சென்னா கிரேவி இருக்கும். பூரியோட சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சென்னா நான் ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சுட்டு 2 விசிலுக்கு நான் அதை குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக இந்த டிஷ்ஷுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் பே லீஃப் சேர்த்துக்கிறேன், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் சீரகம். இதை கொஞ்சம் செகண்ட்ஸ் குக் பண்ணால் போதும். இதில் நல்லா பொடுசாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ண விட்டுடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும் வெங்காயம். இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் குக்காக. ஒரு 2-3 மினிட்ஸ் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். த்ரீ மினிட்ஸ் கழித்து அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பவுடர் சேர்க்க போகிறேன். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொரியாண்டர் பவுடர், கல்லுப்பு. இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ண விடணும். இது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா குக் பண்ண விடணும். நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது சென்னா மசாலா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். இது ஃபர்தராக இன்னும் குக் ஆகணும். இது இன்னும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணணும். நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குக் பண்ண சென்னா சேர்த்துக்கிறேன். அத்தோட தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் கொதிச்சப்புறம் ஒன்றுமே திக்காகும். கடைசியாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், இஞ்சி சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரணும். கொஞ்சம் திக்கன் ஆகும் இந்த கிரேவி. நல்லா கொதி வந்துடுச்சு. சூப்பராக திக்கும் ஆகிடுச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குல்லைங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு பக்காவாக இருக்குது பார்க்க. பூரிக்கு இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. பூரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது செஞ்சாலே பூரிலாம் நிறைய காலியாகும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. நீங்கள் பூரி சாப்பிடும் போது லைட்டாக லெமன் மேலே தூவி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப டெலிஷியஸான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.